அஸ்ஸலாமு அலைக்கும். வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காய் வந்து 2 வாழைக்காய் எடுத்து தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு கொதி வரவும் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் போட்டோன்னா உடஞ்சிருது, அதனால் உடையாமல் இருக்கிறக்காண்டி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோடைய தாளிப்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிட்டு கொஞ்சம் கடுகு பருப்பு, சின்ன வெங்காயம், பட்டை வத்த, கருவேப்பிலை அதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் எந்த அளவுக்கு வெந்த ஏற்பாடு இந்த வாழைக்காய் அதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த காயத்தில் வந்து ஜீரகம், மிளகு, சோம்பு, மஞ்சத்தூள், 2 பட்டை வத்த, கொஞ்சம் போல் தேங்காய் இதெல்லாம் மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம், நைஸாக அரைக்காமல். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் உப்பு குழம்பு மறந்துட்டேன் அரிசியில், அதனால் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் அதிலே போட்டுடலாம். அது சுடுதண்ணில் வெந்ததுனால அதே அரை வேக்காடு ஆயிடுச்சு. இப்போ நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த டயத்தில் தோலை உரிக்காமல் 2-3 வெள்ளை குட்டி பல்லுங்க அதில் எடுத்து போட்டிருக்கேன். வாழைக்காய் வறுவல் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரசம் சாம்பாருக்கெல்லாம் நல்லா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.